என்ன மாதிரி இந்த பசங்களை பண்ண சொன்னா இவனுங்க நீங்க அவர் மாதிரி பண்ணுங்க. ஆக்ட் பண்ணுவேன், டான்ஸ் பண்ணுவேன், நான் என்டர்டெயின் பண்ணுவேன். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்கா இருக்கு சார். இல்ல புரியல. நீங்க எங்களை மாதிரி பண்ண சொன்னா நீங்க உங்களை மாதிரி பண்ணிட்டு நாங்க உங்களை மாதிரி பண்ணும்போது பைத்தியமா? நாங்க எதுக்கு உள்ள வருவோம்னா நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். வந்தோம்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம். மக்களுக்கு தான் ரொம்ப புதுசு. பிக் பாஸ் காமன் மேன். சரி நாங்க ட்வின்ஸா ஒண்ணா உள்ள போவோம் பார்த்தா ஃபர்ஸ்ட் இவன் அனுப்பிச்சிட்டாங்க. நான் அங்க போய் நின்னா இந்த பையனை கூட்டு வச்சு இவன் தான் அவன் ட்வின்ன்றானுங்க. அப்புறமா நான் 10 நிமிஷம் கழிச்சு உள்ள போனேன். உள்ள போனதுமே என்னடா இது பிக் பாஸ் ஆடிஷன் நடக்குதா இல்ல கலக்கு போது யார் ஆடிஷன் நடக்குதான்னு குழப்பம் ஆயிடுச்சு. 2 பேரும் உன்னால வர முடியாது. நான் ஒருத்தனை உன்னால வர. நான் ஒண்ணுங்க அவர் எங்க ரெண்டு சூப்பரா சமாளிச்சாரு. ஒரே தப்பு பண்ணிட்டாரு. பிக் பாஸ் ஷோக்கு அப்ளை பண்றது பதிலா கலக்கு போது யார் ஷோக்கு அப்ளை பண்ணிட்டாரா கண்டிப்பா செலக்ட் ஆயிருப்பாரு. சார் கம் வா 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 வா. எப்படி எடுத்தாங்க? பிக் பாஸ் இதுக்குள்ள ட்வின்ஸா நாங்க அப்ளை பண்ண காரணமே எங்களுக்குள்ள டிஃபரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்கு. அண்ட் மோரோவர் ட்வின்ஸா எப்படி ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணுவோம்னா காமெடி கண்டென்ட் மட்டும் கொடுக்கறது இல்ல. அண்ட் நாங்க வந்து டான்ஸ் பண்ணோம். அண்ட் ஒன் மோர் திங் வந்து எங்களுக்குள்ள ஒரு டிபேட்டே நடந்துச்சு. யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும்னு அதை நிறைய கட் பண்ணிட்டாங்க. மேபி அதான் காட்டியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் பிக் பாஸ்ல இந்த மாதிரி ட்வின்ஸ் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் பார்த்தது இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பார்க்குறது. எனிவேஸ் இட்ஸ் ஃபைன். உங்க தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. See you at the next episode.